பலப்படுத்துவாராக. எல்லா இடங்களிலேயும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு எதிர்த்து போராட்டங்கள் நடக்கிறது. நமக்குள்ளேயும் நம்முடைய சரீரத்திற்குள்ளேயும் போராட்டங்கள் என்ன செய்கிறது? நடக்கிறது. நம்முடைய குடும்பத்திலையும் போராட்டங்கள் என்ன செய்கிறது? நடக்கிறது. மனைவி புருஷனிடத்திலையும் புருஷன் மனைவியினிடத்திலையும் என்ன செய்கிறார்கள்? போராடத்தான் செய்தாங்க. நான் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இதுவரைக்கும் என் மனைவியோட என் புருஷனோட எந்த காரியத்திலையும் நான் போராடலைன்னு சொல்லுத யாராவது ஒரு ஆள் கை வைத்துங்க பார்ப்போம். எல்லாரும் போராடுகிறோம். எல்லாரும் என்ன செய்கிறோம்? போராடுகிறோம். எல்லாருக்குள்ளேயும் அந்த போராட்டம் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் பிள்ளைகளை தராரு. அந்த பிள்ளைகளுக்கும் எனக்கும் போராட்டம் இல்லவே இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? அதான் நிறைய போராட்டம் இருக்கு. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்படி இருக்கு, நிறைய போராட்டங்கள் இருக்கு. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போராட்டம் இருக்கு. இப்படி பலவிதமான போராட்டங்கள் நிறைந்ததான உலகம். இந்த போராட்டங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஒரு ஆவிக்குரியவன் எப்படி போராட வேண்டும், ஆவிக்குரியவனுடைய போராட்டம் எப்படி இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரியவனாக தெருவில் நின்று அவன் போராடக்கூடாது, தேவ சமூகத்தில் நின்று அவன் போராட வேண்டும். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தெருவில் இருந்து போராடி வீட்டு சத்தம் வெளியில் கேட்கக்கூடிய அளவுக்கு நடந்து பழகிட்டீங்களா? வீட்டு சத்தம் வெளியில் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நம்முடைய போராட்டம் நம்முடைய முழங்காலில் இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டம் தேவனோடு கூட என்ன செய்யணும்? போராடணும். தேவனோடு கூட ஜெபத்தில் தரித்திருந்து போராடும் போது அங்கே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை பற்றி கொண்டேன், அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட. அப்போ the purpose of calling, தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு தான் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? மாம்சிகத்தோடு போராடக்கூடாது. மாம்சிகத்தோடு என்ன செய்யக்கூடாது? எப்பவும் பார்த்தாலும் சில குடும்பத்தில் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டனுடைய முற்றுகையில் முடிவில் மண்டையை உடைச்சிக்கிடுவாங்க, கையை உடைச்சிக்கிடுவாங்க. அது போகக்கூடாத இடத்துல போய் என்ன செய்யும்? நிற்கும். ஆனால் நாம் போராடும் போது ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ என்ன செய்யப்பட்டாய்? அழைக்கப்பட்டாய். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை என்ன செய்யணும்? உலகத்தில் நாம் ஜெயம் எடுக்கவில்லையோ அந்த போராட்டத்தின் முடிவில் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இருக்கிறான். அப்போ நம்முடைய போராட்டங்கள் அநேக சாட்சிகளுக்கு முன்பு நமக்கு நல்ல அறிக்கையை கொண்டு வரும். நான் அந்த நித்திய ஜீவனை குறித்து தான் அதிகமாய் தியானித்தேன். எதற்குப்பா இந்த போராட்டம்? எதற்கு இந்த வாழ்க்கை? நீர் வந்துட்டா நல்லா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாயில சொல்கிறதான காரியம், நீர் வந்துட்டால் போதும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுதாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான பிள்ளைகளுடைய காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்தை செய்து முடித்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்முடைய வருகை, நம்முடைய எதிர்பார்ப்பு எதா இருக்கிறது? இயேசுவே அவர் எந்த நேரத்திலையும் வரலாம், ஆயத்தமாக இருக்க வேண்டும். சாயங்காலத்திலேயோ காலையிலேயோ மாலையிலேயோ சேவல் கூவுகிற நேரத்திலேயோ முதல் சாமத்திலேயோ 2வது சாமத்திலேயோ 3ஆம் சாமத்திலேயோ 4ஆம் சாமத்திலேயோ அவர் எந்த நேரத்திலையும் வரலாம்.
அவர் எந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? வரலாம். அவர் வரும்போது ஆயத்தமா இருக்கிறவர்களை, அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிறார். அதற்குத்தான் முழங்கால் நின்று போராடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தான் நம்முடைய போராட்டங்கள். சரி, அப்படி என்றால் அதற்காக போராடுகிற நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டா? சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்களை போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது, வராது. 30 நாள் வேலை செய்தால் 1ஆம் தேதி சம்பளம், அப்படிதானே? இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. டெய்லி வேலைக்கு போனால் சனிக்கிழமை பிரதர் இன்னாச்சிமுத்து சம்பளம் போடுவார். வேலைக்கு வராத நாளில் கட்டு, அப்படிதானே? நான் உள்ள தானே சொல்கிறேன். சிலருக்கு அப்படி இருக்கு. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு 20 நாள் 25 நாள் மினிமம் என்ன செய்திருக்கணும், வேலை பார்த்துருக்க வேண்டும். அவங்களுக்கு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ அவர்களுக்கு லீவு என்ன செய்யும், இருக்கும். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் லீவ் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் அவர்கள் வேலை பார்த்துருக்க வேண்டும். இந்த 22 நாள் 25 நாள் ஒரு மாதம் வேலை பார்க்கும்போது சாதாரண வேலை பார்க்க முடியுமா? அந்த வேலையை முடிப்பதற்கு போராடி தான் முடிய வேண்டும். அல்லேலூயா. அந்த வேலையை முடிப்பதற்கு என்ன செய்யணும்? போராடணும். நீ இப்போ வேலை செய்த உனக்கு சாதகமாகவே எல்லாரும் இருக்காங்களா? அவங்களோடு என்ன செய்யணும்? போராட வேண்டியது இருக்கு. அப்போ அதுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முழங்காலில் நின்று முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டோம்னா அன்னைக்கு நம்முடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அதனால தான் அந்த காலை ஜெபம் ரொம்ப முக்கியம். காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே இன்னைக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு, என்னென்ன காரியத்தை நான் செய்யணும், எனக்கு பலன் தாரோம் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்தாச்சுன்னா, ஆண்டவர் நம்ம போய் உட்கார்ந்த உடனே தேவ தூதனை அனுப்பி அதற்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் அதிகாரத்திலே அங்கே யாப்போக் என்கிறதன் ஆற்றை அவன் கடந்து வருகிறான். ஆற்றை கடக்கிறவனாய் இருக்கிறான். ஆற்றை கடந்து வந்து இப்பொழுது ஏசாவை பார்க்க வேண்டும். யாரை பார்க்கணும்? ஏசாவுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக தான் ஓடனான். ஏசாவுடைய கண்ணில் விழிக்க கூடாது என்பதற்காக தான். அப்போ ஏசாவுக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் போராட்டம். அந்த போராட்டத்தினால கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவன் தாயினுடைய வீட்டை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியிலே போயிட்டான். வெளியில் என்ன செஞ்சிட்டான்? போய் பல ஆண்டுகள் கழித்து அவன் அங்கே வரும்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன அச்சம். என்ன அச்சம்னா, எங்க அண்ணன் என்னை என்ன செஞ்சிருவான்? ஏன்னா எங்க அண்ணனை நான் 2 தடவை போய் ஏமாத்திட்டேன். ஒன்று அவன் ஏமாத்தி ஒரு நேரம் சாப்பாடு, பாருங்க, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பதிலாக நீ எனக்கு இதை தந்தாதான் தாரேன்னு ஒன்று என்ன செஞ்சிட்டான்? ஏமாத்திட்டான். 2வது, அப்பாவினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நினைத்து தவறுதலாய் போய் அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். இந்த 2ஐயும் அவன் செய்ததுனால ஏசா சொல்லுகிறான், என் தகப்பனுடைய காலங்கள் நிறைவேறும், அப்பொழுது நான் பார்த்து கொள்கிறேன். அந்த வார்த்தையானது யாக்கோபுடைய இருதயத்தில் இருந்தபடியினால இப்போ இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும். வேத புஸ்தகம் இல்லாத நாட்கள்ல, தேவனுடைய வார்த்தை இல்லாத நாட்கள்ல அவனும் தேவனும் சரியா இருந்தபடியினால இதுல வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் இருதயத்தில் கர்த்தர் அந்த வெளிப்பாடை கொடுத்தார். வெளிப்பாடை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கும்போது, யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. பாருங்க, யாக்கோபு தனித்து இருக்கிறான். சிலருடைய வாழ்க்கையில தனி ஜெபமே இருக்காது.
தனித்து ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அனுபவங்கள் என்ன செய்யாது, இருக்காது. உங்களுடைய தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். தனித்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல ராக்காலத்திலேயோ அதிகாலையிலேயோ சாயங்காலத்திலேயோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்துல முழங்காலை முட்டைக்கு அல்லட்டால் அமர்ந்திருந்து ஆண்டவரே என்று அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில தனி ஜெபம் இருக்கிறதா? சிலர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்காது. தனி ஜெபம் இருக்கிற வீட்டில், சில வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்காது. குடும்ப ஜெபம் இருக்கிற வீட்டில் தனி ஜெபம் என்ன செய்யல, இல்லை. ரெண்டு இருக்கணும். ரெண்டு என்ன செய்யணும், இருக்கணும். ரெண்டு ஜெபமும் எந்த வீட்டில் இருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் திரும்ப ஓடி போவார்கள். அப்ப அதற்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் என்றால் இப்பொழுது யாக்கோபு அறிந்து கொண்டான், இந்த ஆற்றை கடந்தாச்சு, என் சகோதரனை நான் பார்க்க போறேன். அவருடைய கோபம் தணிய வேண்டும் என்றால் சமாதானக்காரனராகிய யெகோவா தேவனை நோக்கி என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். சமாதானக்காரனராகிய யெகோவா தேவனை நோக்கி என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி பார்க்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்தபடியினால தான் அந்த யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலனாய் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கும்போது, அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை அப்போ தொட்டார். யாக்கோபுடைய போராட்டத்தை நீங்க பாருங்க. தேவதூதனோடு பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதான விதம் தேவதூதனாக என்ன செய்யப்பட்டார், வெளிப்பட்டார். வெளிப்பட்ட விதத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த தேவனோடு கூட ராம் முழுவதும் அவன் போராடுதான். இரவு முழுவதும் என்ன செய்கிறான், போராடுகிறான். ராம் முழுவதும் போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு, எனக்கு 10 மணிக்கே தூக்கம் வந்துடுத, நான் என்ன செய்ய, என்னையே சொல்லுதேன், உங்களை சொல்லல. சிலர் சொல்றாங்க எங்களுக்கு 8 மணிக்கே தூக்கம் வந்துடுதில்ல, நாங்கள் என்ன செய்ய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில மணி நேரங்களாவது விழித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போராடணும். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட முடியல, ஏன்னா பலவீனம். சாரி, யாரையும் நான் தவறுதலா சொல்லலை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுடைய முழங்கால் ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. இந்த கொரோனா வந்துச்சு. கொரோனா காலத்தில் ஒரு முடிவு எடுத்தேன். சபையில குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் என்னதிருக்க வேண்டும், சொல்ல மாட்டேங்கல, முழங்கால் ஜெபம் இருக்க வேண்டும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 99% நம்முடைய ஆராதனையில் ஒரு முழங்கால் ஜெபம் இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. ஏதோ ஒரு சில வாரங்கள் விட்டிருக்கலாம், அங்க நல்லா நீங்க பாருங்க. அவன் ராம் முழுவதும் போராடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து நரம்பு என்ன செஞ்சிட்டு, ஆமா. அதனால இஸ்ரவேலர்கள் இன்னும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறியில் எதை சாப்பிட மாட்டாங்க, என்ன செய்ய சாப்பிட. ஏன்னா எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு போராடி முழங்கால் நின்று ஜெயத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெயத்தை என்ன செய்திருக்கிறார், எடுத்து கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் பாருங்க, சிலரு ராம் முழுவதும் சண்டை போட சொன்னா போட்டுருவாங்க. தூக்கம் இல்லாம, எப்படி தூக்கம் இல்லாம சண்டை போட்டு, அந்த சண்டை போட்டதுக்கு இடையில ஒரு காப்பியும் குடிச்சுக்கிடுவாங்க. என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஆமா, எதாவது குடிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா தொண்டை காஞ்சி போயிடும், அது காஞ்சி போயிடும், இது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். ராம் முழுவதும் பாருங்களாம். அந்த வேத வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணிவிட்டு
யாக்கோபினுடைய தொடை சந்த நரம்பும் சுளுக்கி போயிட்டு, எனக்கு என்ன பலவீனம் வந்தாலும் பரவாயில்லை, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விடமாட்டேன். அல்லேலூயா. அந்த பிடிவாத ஜெபம். என்ன ஜெபம்? பிடிவாத. முதல்ல இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்கிறது. முதலாவது தனித்து ஜெபம், இரண்டாவது முழங்கால் ஜெபம், மூன்றாவது நம்ம இன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணுதோமா? சொல்லாம் பிரின்சி. ஸ்தோத்திரம், ஆத்திரம், ஆமே. இதான் நம்முடைய ஜெபம். நாங்கள் ஹாஸ்டல் படிக்கும்போது ஒரு பாட்டு பாடுவோம். சாப்பாட்டுக்கு முன்னால் சோத்தை போடு, பிளேட்டை போடு, சோத்தை போடு, அல்லேலூயா. இதான் எங்களுடைய ஜெபம். அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அநேகருக்கு ஸ்தோத்திரம், ஆத்திரம், ஆமேன்ட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் வேர்ல்டு, உலகம் வேகமாய் கடந்து போகிறது. அந்த வேகமாய் கடந்து போகிற உலகத்தில் நான் வேகமாய் என்ன செய்யணும்? செயல்படணும். நல்லது தங்கம். ஆனால் வேகமாய் கடந்து செல்கிற உலகத்தில், தேவ சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஒரு 10 நிமிடமாய் நீ முழங்கால நிற்கக்கூடாதா? ஒரு 10 நிமிடம் வேலைக்கு போறதுக்கு முன்னால, காலையில் எழும்பின உடனே ஒரு 10 நிமிடம், வேலைக்கு போவதற்கு முன், உன் வீட்டை விட்டு வெளியில போவதற்கு முன்னால், உன் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்னால கொஞ்ச நேரம் ஆண்டவுடைய ராம் முழுவதும் நீ போராடி பார்த்துட்ட, ஒன்றும் கிடைக்கல. ஆனா முழங்கால் நின்று போராடும் போது அங்கே என்ன சுளுக்குனாலும் அந்த தேவன் அந்த சுளுக்கையும் எடுத்து விட்டு அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கும் போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். விடாப்புடி ஜெபம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகள், யாரையும் நான் தப்பா சொல்ல, இனி மன்னிச்சிருங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளு செல்ல கையில் கொடுக்கலன்னா அழுது உங்கள் கையிலிருந்து சொல்ல மாட்டேங்கிங்களே. உங்கள் கையிலேருந்து அதை பறிக்கும் வரைக்கும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் தூக்கி எறிஞ்சிடும். எது கைக்கு வரணும்? அப்போ அந்த சின்ன பிள்ளைகளுக்கு விடாப்புடியாக நான் பிடிச்சா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு தந்துருவாங்கங்கிற எண்ணம் இருக்குது. அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய பரம தகப்பன் இயேசு அவருடைய சமூகத்தில் விடாப்புடியாக நான் பிடித்தால் அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு அனுபவங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அனுபவங்களையும் நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அனுபவங்களையும் தேறினவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அவன் யாக்கோபு அங்கே சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன். நீர் போக முடியாது. தேவன் தானே, அவர் போகலாம்ல. தேவன் தானே, அவர் போகலாம்ல. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, வெறும் வாயில சொல்லல, அவன் ஜெபத்துல உறுதியாக இருந்து சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. 29வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் கை வைத்துங்க. நான் சொல்ற வார்த்தையை நீங்க சொல்லணும். இதுக்கப்புறம் நீங்கள் செயல்பாட்டில் இறங்க. எல்லாரும் செயல்பாட்டில் இறங்கணும். கரங்களை உயர்த்துங்க. ஒரு கரத்தை, உங்களுடைய இடது கரத்தை நெஞ்சில் வைங்க. உங்களுடைய ஆத்மாவில், உங்களுடைய இருதயத்தில் வைங்க. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபை போல நான் முழங்காலில் நின்று உம்முடைய சமூகத்தில் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாய் ஜெபிப்பே. அப்பொழுது
நீர் பரலோகத்திலிருந்து சொல்வீர், நீர் பரலோகத்திலிருந்து எனக்கு சொல்வீர், நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்வீர். அந்த ஆசீர்வாதம் இப்பொழுதே எனக்கு உண்டாகும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தலைக்கு மேலாக, தலைக்கு மேலாக உங்களுடைய விடாப்பிடி ஜெபத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணும்னா வேத பிரமாணத்தை கை கொண்டு ஜெபிக்கணும். வேத பிரமாணத்தை கை கொண்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சிலரை உலகத்தான பேசுச்சுன்னா அவன் பாட்டில் மணிக்கணக்கா பேசுவான். ஆனால் வேத வசனத்தை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு என்ன செய்யாது? பேச தெரியாது. அதனால தான் அவங்களுடைய பேச்சில் உப்பும் இல்லாமல் உரப்பும் இல்லாமல் சப்புண்டு என்ன செய்யுது இருக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் வசனம் கேட்டாலும் நமக்கு உப்பும் சப்புமா ஒரு ருசியான வார்த்தை வருவதற்கு காரணம் என்னவென்றால் வேத வசனம். அல்லேலூயா. எங்கு எந்த கூட்டத்துக்கு போனாலும் அங்கே கேட்கப்படுகிற பிரசங்கம் எதிலிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தை இந்த வேத புஸ்தகத்திலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. இந்த வேத புஸ்தகத்தை மேற்கோள் காட்டி பேசும்போது அங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு நேராக இறங்குகிறது. அதை ஏற்றுக்கொள்கிறத ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செல்லில் ஏதாவது ஒரு ஆப்பில் போய் ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் கடைசி என்னது கொடுக்கணும்? அக்செப்ட். ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையாண்டு. நான் நிறைய இதை எனக்கு தெரியாமல் விட்டுருவேன். அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் மனோதம் வர சொல்லி, இல்லை இப்படி வருதா, இது என்னடா செய்யணும் அப்படின்னா, மாமா அக்செப்டை கொடுங்க. நமக்கு தெரியாதனால அதுக்குள்ளே போக மாட்டேங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை கடந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் தரும் வேத வசனத்திற்கு நாம் அக்செப்ட் பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோடு நாம் போராட வேண்டும், எப்படி போராட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள், வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். பாருங்க, வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் யாரை புகழுதாங்க? முகஸ்துதி பாடுதாங்க. என்ன பாடுதாங்க? முகஸ்துதி. ஆனா நாம் முகஸ்துதி பாட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறோம். அல்லேலூயா. வேத பிரமாணத்தை என்ன செய்கிறோம்? கை கொள்கிறோம். வேத பிரமாணத்தை கை கொள்ளும் போது அவங்கள பார்த்தாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். முகஸ்துதி பாடுறவங்களை பார்த்தாச்சுனாலே நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். வேத பிரமாணம், வேத வசனம் என்ன சொல்கிறது, வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் நானும் கொஞ்சம் சிந்தித்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம். காரணம், மனதின் பிரமாணம், பாவ பிரமாணம் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று போராடிக்கிட்டே இருக்கு. நம்முடைய மனசும் பாவ பிரமாணமும் என்ன செய்கிறது? ஆண்டவர் நம்ம பக்கத்துலேருந்து சொல்வார், இதை செய்யாத பாம்பாரு. மனசு சொல்லும் சில நேரத்தில் இதை செய்ய. ஆதாம் ஏவாளுக்கு என்ன நடந்துச்சு கொஞ்சம் பாருங்க. அந்த மனதின் பிரமாணம், பாவ பிரமாணம் ஒன்றுக்கு ஒன்று போராடுது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனால் அந்த தோட்டத்தில் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கு. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனால் அங்கே போய் சர்ப்பம் நேர முகத்துக்கு நேராக நின்றுக்கிட்டு படத்தையும் விரிச்சுக்கிட்டு அழகாக பேசுது. அப்போ நான் நினைக்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உண்டாக்கின சகல மிருகமும் ஆதாமோடு பேசியிருக்கும். எப்படி? ஆதாமோடு என்ன செஞ்சிருக்கோம்? பேசியிருக்கோம். ஒரு உதாரணம் சொல்லுதானே. இப்போ யானையை பார்க்குறீங்க,
அந்த யானையின் பாசையில் அந்த யானையை வளர்க்கிற பாதன் 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 தானே, யானை பாகன். அவன் அந்த யானையோடு பேசும்போது அந்த யானை அதுக்கு ஒரு சவுண்டும் கொடுக்கு. அவன் சொல்றதை அப்படியே என்ன செய்கிறது, சொல்ல மாட்டேங்களே, கீழ்ப்படுகிறதுன்னு. அதே போல தான் ஆண்டவர் படைத்த எல்லாம் மனிதனோடும் மனுஷியோடும் பேசுகிறதா என்ன செய்தது, இருந்ததான இந்த கீழே விழுந்ததான லூசிபர் இந்த சர்ப்பத்துக்குள்ள நுழைந்து முன்னால போய் நின்று அது பேசுது. ஏவாளிடத்துல பேசின உடனே ஏவாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏவாளுக்கு என்னது வந்துட்டு, சில நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து அப்படி சந்தேக வார்த்தைகளை போட்டுட்டு போயிடுவாங்க. சந்தேக வார்த்தைகளை போட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அங்கே இப்போ சர்ப்பம் கேட்கிறது, இந்த விருட்சத்தின் கனியை, அந்த வசனத்தில் இருக்கு, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ. பாருங்க, பொதுவுல கேட்ட இந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னது உண்டோ. அதுக்கு பதில் அடுத்த வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளை என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் புசிக்க வேண்டாம் சொன்னார். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்துச்சு. சில குடும்பத்துல போராட்டம் வந்து அவங்க அழிவதற்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாம இருப்பதற்கும் காரணம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை அங்கே என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்போ சர்ப்பம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களா. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீ சாவ மாட்டப்பா. யாரு கையிலையாவது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதை நீ குடிச்ச சாக மாட்டே, இதை நீ சாப்பிட்டா சாக மாட்டே அப்படின்னா தனக்கு ஒரு அறிவு வரணும். ஆண்டவர் அதான் என்ன அறிவை கொடுத்துருக்கிறாரு, பகுத்தறிவை கொடுத்துருக்கிறார். போராடுகிற நமக்கு என்ன அறிவு இருக்கணும், பகுத்தறிவு என்ன செய்யணும். ஏவாளுடைய பகுத்தறிவு பறிக்கப்பட்டதுனால், அவளுடைய பகுத்தறிவு பறிக்கப்பட்டதுனால நடந்த சம்பவம் தான் இன்னைக்கும் பாவம் உலகத்தில் என்ன செய்திருக்கிறது, ஆளுகை செய்து கொண்டு இருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் ரோமர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க நான் காண்கிறேன். அன்னைக்கு வந்துச்சு இந்த அவயவத்துல. எங்கிருந்து வந்துச்சு, ஏவாள் இடத்துலேருந்து வந்துச்சு. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க என் அவயவங்களில் இருக்க நான் என்ன செய்கிறேன், காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. என்ன சொல்கிறது, சிறையாக்கி கொள்கிறது. பாவ பிரமாணத்துக்கு நம்மை சிறையாக்கி கொள்கிறது. அந்த பாவ பிரமாணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், சிலர் ஜெபத்தில் நல்லா போராடி ஜெபம் பண்ண, சிலர் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். அந்த போராடி ஜெபிக்கிறதான போராட்டத்துக்கு இதுவரைக்கும் நீங்கள் ஜெயம் எடுக்கலைன்னா இன்னைக்கு கர்த்தர் அதில் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதற்காக போராடி ஜெபித்தீர்களோ அந்த போராட்டத்துக்கு ஒரு ஜெயம் இன்னைக்கு வருகிறது இந்த வேத வசனங்களின் படிகாரம். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏன்னா நமது போராட்டம் எப்பொழுதும் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நாம் போராட நமக்கு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளோடு நம்ம போராடி தான் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்தில் பிள்ளைகள்கிட்ட நம்ம போராடி பார்க்கிறோம். கடைசியா சரி என்ன செய்ய அப்படிங்கிறதுல போயிருது. அப்படிதானே? என்ன செய்யுங்கிற அப்படிங்கிறதுல என்ன செஞ்சிருது? போயிருது. வேத வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. அப்போ பிசாசோடு நம்ம எதிர்த்து நிற்கணும். மனுஷனோடு எதிர்த்து நிற்காதீங்க. மனுஷியோடு எதிர்த்து நிற்காதீங்க. யாரோட எதிர்த்து நில்லுங்க? பிசாசோடு எதிர்த்து நில்லுங்க. பிசாசோடு எதிர்த்து நிற்க நீங்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நெச்சிக்கணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சாச்சுன்னா பிசாசு நம்ம இடத்துல வர முடியாது. ஏன்னா சொல்லப்பட்டிருக்க நம்ம ஈஸியா பரலோகத்துக்கு போறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது போராடி ஜெயம் எடுக்கணும். போராடி என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, எதோடு இல்ல, உலகத்துல இருக்கிறவன் முன்பகை அந்த பகை இந்த பகைன்னு சொல்லி மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்கிறான்? மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்கிறான்? போராடுகிறான். ஆனா இந்த வேத புஸ்தகத்தை தூக்கினதற்கு பின்பு, இந்த வேத வசனத்தை கையில எடுத்ததற்கு பின்பு நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அதுதான் சில நேரத்தில் பாடுதோம், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே எண்ணில் என்ன செய்யும்? அனல் மூட்டும். ஜெயம் பெற்று இல்லை மாமிசம் உயிரோடு இருக்க. இன்னைக்கு சிலருக்கு மாம்சம் உயிரோடு இருக்கு. ஜென்ம ஸ்பாவம் உயிரோடு என்ன செய்யுது? இருக்கு. அந்த ஜென்ம ஸ்வாபத்தோட போராடி அந்த ஜென்ம ஸ்வாபத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரத்துக்கு போடும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து இறங்கும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு உதாரணம் தான் யாக்கோபு. யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்ற அர்த்தம். எத்தன்னா என்ன அர்த்தம்? யாரையும் ஈஸியாக ஏமாத்திடுவான். சில ஆட்கள்கிட்ட சில தந்திரமான நரிகள் எல்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்கு. அந்த தந்திரமான நரிகள் எல்லாம் சில நேரங்களில் வந்து சிலரை என்ன செய்யும்? ஏமாத்திக்கிட்டே இருந்தா நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அந்த ஏமாத்துகிறேன் என்கிறதான ஒரு இடத்துல இருந்து அவன் ஜெயம் எடுப்பதற்கு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். தேவ சமூகத்தில் போய் நின்று தன்னை பூரணமாய் அர்ப்பணித்ததுனால இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் என்கிறதான பேர்ல ஒரு கூட்ட ஜனம், ஒரு ஜாதியே, ஒரு பெரிய கோத்திரமே உருவாகி இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு. அவர்களை எதிர்க்க யாராலும் ஒரு மனிதனுடைய ஜெபம். அருமையான பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லுதேன், உங்களுடைய ஜெபம் கரெக்டா இருக்கும்னா சந்ததி சந்ததியாய் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் நம்முடைய ஜெபம் சரியா இருக்கணும். நம்முடைய ஜெபத்துல நாம் உறுதியா என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்னது உண்டு? அதை ஜெயிக்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ஈஸியா கிடைக்காது, ஜெபத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ சவுல் கோலியாத்துக்கு முன்னால நிற்கிறான். சவுலுக்கு பயம், போயிட்டான். தாவீது அந்த இடத்துல போய் நிற்கிறான். தாவீது அந்த இடத்துல போய் நிற்கும்போது இந்த
இந்த கவசங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு போட்டு என்ன செய்தாங்க, விடுதாங்க. அவன் சொல்றான், இது உலகத்தின் கவசம். இந்த உலகத்தின் தோற்றத்தில் உலகத்தின் வேஷத்தை தரித்திட்டு போய் நான் அந்த இடத்துல நிற்க நான் என்ன செய்யல, விரும்பல. எனக்குள்ள ஒரு கவசம் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு கவசம் இருக்கிறது. அது உங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த கவசம் எனக்கு சிங்கத்தின் மேல ஜெயம் கொடுத்தது, எனக்கு கரடின் மேல ஜெயம் கொடுத்தது, எனக்கு விரோதமாய் வந்த எல்லாவற்றுக்கும் விரோதமாய் வந்ததான எல்லா காரியங்களையும் ஜெயம் கொடுத்தது. அந்த ஜெயம் கொடுத்த கவசம் என்னுடைய உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அது என்னை கவர் பண்ணி இருக்கிற அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கிட்ட இருக்கிறதுனால அவன் எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் என்கிட்ட போராடும் போது அவன் தோற்று போவான், நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. அப்ப நல்லா நீங்க பாருங்க, நல்லா நீங்க சிந்திச்சுக்கணும். இன்னைக்கு செய்தி எத்தனை பேருக்கு புரியுதோ புரியல எனக்கு தெரியாது. நீங்க மாம்சத்தின் பலனால நீங்க போராடி நீங்கள் தவிழ்த்தது போதும். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், என் தாசனாகிய தாவீதை கவனித்து பார். அவன் உலகத்தின் வேஷத்தை தரிக்கவில்லை, இப்பிரபஞ்சத்தினுடைய வேஷத்தை தரிக்கவில்லை. அன்று ராஜாவாயிருந்த சவுல் அதையெல்லாம் தரித்து விட்டு பார்த்தான். அவன் கலைந்து தூரத்துக்கு போட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களே. அவன் கலைந்து தூரத்துக்கு போட்டுட்டு எப்போதும் போல பரிசுத்த ஆவியின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் போல பரிசுத்த ஆவியின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த கோலியாத்துக்குள்ள பொல்லாத ஆவிகளின் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனை தான் அவனுக்குள் இருக்கிறது. எனக்குள் இருக்கிறதோ அந்த வானமண்டலங்களை ஜெயித்து பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை கொட்டி அந்த ஆவியின் தேவனுடைய சால்வையை, அந்த ஆவியின் தேவனுடைய கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்கிற நேரம்தான் இது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது பயப்படல. தாவீதை பார்த்து நாய், பேய், கழுத, குதிரை எல்லாம் சொல்றாங்க. நம்மளையும் பார்த்து சில நேரத்தில் அப்படிலாம் சிலர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கல, அதெல்லாம் நம்ம என்ன செய்யல, பார்க்காம ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள இருந்ததுனால எதிரிடே வந்த சகலத்தையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது போய் நின்று பார்த்த உடனே இளைஞனா இருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை குறைப்பதற்கு, அவனுடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கலைந்து போடுவதற்கு சவுலே முதலாவது சொல்தான், எப்பா அவன் சிறு வயதிலிருந்தே யாரு, யுத்த வீரன். யுத்தத்தினுடைய நுட்பங்கள் எல்லாம் அந்த கோலியாத்துக்கு என்ன செய்யும் தெரியும்பா. ஆமா, அவனுக்கு நுட்பங்கள் தெரியும், எனக்கு நுட்பமே தெரியாது. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நான் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஆவியில நிரம்பி கர்த்தரை பாடினபடினால், கர்த்தரை துதித்தபடினால் அந்த கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். எனக்கு நுட்பங்களே தெரியாட்டாலும் அந்த ஆவியான தேவன் எனக்கு தரித்திருக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் நிமித்தம் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீர் வேண்டும் என்றால் நின்று பாரும். அல்லேலூயா. அதே போல் என் அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சகலவற்றிலே நீங்கள் ஜெயம் எடுத்து உங்களுடைய குடும்பம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய வேஷங்கள், உலகத்தினுடைய தந்திரங்கள், உலகத்தினுடைய ஆவிகள், இவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று எப்படி தாவீதுக்குள்ளே தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தரிக்கப்பட்டு அவன் ஜீவன் உள்ளவனாய் அந்த கோலியாத்துக்கு முன்னால நின்று அந்த இமயமலையை சாய்த்தது போல உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இமயமலையும் சாய்க்கும்படியாக பரிசுத்த ஆவியின் தேவன் உங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரபால பாலி சந்தர அரபி கமாலபா. ஹல்லேலூயா. மை துதிக்கிற கர்த்தாவே, மை துதிக்கிறோம். இது ஒரு பெரிய இமயமலையா இருக்க, இது ஒரு பெரிய எரிகோவா இருக்க, பார்த்தாலே பயமா இருக்க, ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல், அல்லேலூயா, என்ன ஆவியை கொடாமல் பயமுள்ள. சில நேரத்தில் என்னையை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் பேசணும் என்னத்தையா சொல்லிடுவார், பார்த்தாலே எப்படி இருக்கு,
அப்போ உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? என்னைய பார்த்து பயப்படாதன்னா உனக்குள்ளதான் பயமுள்ள ஆவி இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இப்ப என்னைய பார்த்து மனோ பயப்படுதாம்னா மனோக்குள்ளதான் என்ன ஆவி இருக்கு? பயத்தின் ஆவி இருக்கு. எனக்குள்ள பயத்தின் ஆவி இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது, நம்ம யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்தர் என்ன செய்திருக்கிறார். அந்த தெளிந்த புத்தியோடு போய் தான் கோலியாத்துக்கு முன்னால தாவீது நிற்கிறான். தாவீதுக்கு தெளிந்த புத்தி இருக்கிறபடியினால அவன் சொல்கிறான், உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து உன் பட்டயத்தினாலே உன் ஜீவனை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு உன் சரீரத்தை என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். நம்மோடு போராடுகிறதான நபர்களுக்கு முன்பு நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இனம் கண்டு அந்த சாத்தானை விரட்டும் போது அந்த வானமண்டங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் மேலே ஜெயத்தை எடுப்பதற்கு அந்த ஆவியை விரட்டும் போது தேவனாகிய கர்த்தர் நாம் வசிக்கிற இல்லத்தை சுற்றிலும், நாம் இருக்கிறதான இடங்களை சுற்றிலும், நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களை சுற்றிலும் அவர் இறங்கி எல்லா கண்களுக்கு முன்போ, எல்லா வன்கண்களுக்கு முன்போ, எல்லா எரிச்சலின் ஆவிகளுக்கு முன்போ, எல்லா பொல்லங்கனுக்கு முன்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியல, அநேகருக்கு அது தெரியல. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா நமக்குள்ள ஒரு தனி விசுவாசம். தாவீதுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு. அதனால தான் அறிக்கை செய்கிறான். அவன் சகோதரலாம், ஏலே அந்த ஆடுகள்லாம் விட்டுங்க வேடிக்கை பார்க்கறதுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுதான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம். இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. அந்த முகாந்தரம் என்னவென்றால், இதுவரைக்கும் போராடின எல்லா காரியத்திலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை கொட்டி ஆவிலே நிரம்பி, எவைகள் உங்களுக்கு தடையாக நின்று அந்த தடை நீங்கும்படியாக போராடுகிறீர்களோ அந்த போராட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். அல்லேலூயா. அதற்கு தேவை முழங்காலில் நிற்கணும். ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். தேவையில்லாத கண்ணீரை சிந்தக்கூடாது. தேவையில்லாத கண்ணீரை என்ன செய்யக்கூடாது? சிந்தக்கூடாது. தாவீது கண்ணீரை சிந்தலைய, அவன் ஏளத்தனமாய் பார்க்கும்போது இவன் கம்பீரமாய் பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் ஏளத்தனமாய் பார்க்கிறான், இவன் எப்படி பார்க்கிறான்? கம்பீரமாய் சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது கோலியாத்து நெருங்கி வரட்டும், போராடுகிற பிசாசு நெருங்கி வரட்டும். நெருங்கி வந்தாதான் நான் யார் என்பது அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். எனக்கு ஒரு குறித்த நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குறித்த நேரத்தில் என் கவனில் ஒரு கல்லை எடுப்பேன், லேசா இப்படி சொல்லட்டுவேன், லேசா இப்படி என்ன செய்வேன்? சொல்லட்டத்தான் செய்வேன். அது கரெக்டாக அவன் நெத்தியில் போய் படணும். அவன் கீழே விழுணுன்னா நான் செய்த செயல் அல்ல, எனக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த போராட்டத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிற பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். தேவன் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த ஜெயம் உனக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நீ செய்யக்கூடியது என்ன? நீ செய்யக்கூடியது என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நீ போய் நிற்பதற்கு நீ பிரியமானவர், உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கும் போதே உங்களை சுற்றிலும் நெருங்கி வருகிற, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. நீ எடுத்து போராடி வெற்றி பெறு.
பிரியமானவனே. கரங்களை கொட்டி எல்லாவற்றிலும் வாழ்ந்தே ஜெயம் மகனே. பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவா. நீங்க பாடுறத பார்த்தா மிதிக்கிற ஆள் மாதிரி தெரியல, தாண்டுகிற ஆள் மாதிரி தெரியல. சந்தோஷமாய் ஆமென். ஜெயம் எடுக்க ஆண்கால்கள் உனக்கு இருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாய். ஆமென். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், வலுக்கிட்டாடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு ஓடு. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. நீ உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. தலைக்கு மேலாக ஆமென். ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமென். அல்லேலூயா. அப்போ போராட்டம் நிறைந்த உலகத்துல நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எந்த காரியத்தையும் ஜெபத்திலேயே போராடி ஜெயம் எடுக்க வேண்டும். எந்த காரியத்திலையும் ஆவிக்குரியவர்களாகிய ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதான நீங்களும் நானும், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவள் என்று சொல்லிக்கொள்கிற நீங்களும் நானும் எல்லா காரியத்திலையும் ஜெபத்தில் தரித்திருந்து ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. 2 வசனங்களை வாசியுங்க. ரோமர் 15 அதிகாரம் 32 வசனத்தையும் கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனத்தையும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. யாரு போராடுதா? ஜெபத்துல யாரு போராடுதா? பவுல் போராடுதாரு. நாம் போராட மாட்டோம்னா நமக்கு ஜெயம் கிடைக்காது. ஜெபத்துல போராடணும், ஆண்டவர்கிட்ட போராடணும். ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும்? போராடணும், தேவனிடத்துல போராடணும். ரோமர் 15 அதிகாரம் 32 வசனம், கொலோசியர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. ஜெபத்துல போராடுவதுக்கு தான் உபவாச ஜெபம். நாங்க இதுக்கு வரமாட்டோம். போராட்டமே இல்லாம எங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும். நடக்காது தங்கம். ஜெபத்துல போராடுவதற்கு தான் பெண்கள் ஜெபம், ஜெபத்துல போராடுவதற்கு தான் ஆண்கள் ஜெபம், ஜெபத்துல போராடி ஜெயம் எடுப்பதற்கு தான் ஆயத்த ஜெபம். இந்த ஜெபங்கள்ல போராடி நாம் ஜெயம் எடுக்கும்போது அந்த ஜெபங்கள்ல ஊழியர்கள் ஊழியக்காரிகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் போராடுதாங்க. ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதியும், அவங்கள ஆசீர்வதியும், அவங்கள ஆசீர்வதியும். அப்படி அவங்க போராடும்போது அந்த போராட்ட ஜெபத்துல நீங்களும் பங்கெடுத்தா உங்களுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், எங்க போனாலும் எங்ககிட்ட தான், உங்ககிட்ட தானே வர முடியும், வேற யார்ட்டையும் போக முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போராடி
நாங்கள் ஜெபத்திலே போராடுவது போல நீங்களும் எங்களோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நிமித்தமும் ஆவியானவருடைய ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் உங்களை கொள்கிறேன். தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா ஜெபங்களையும் கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கணுமா? உங்களுடைய ஓட்டம் ஜெயமா இருக்கணுமா? உங்களுடைய குடும்பம் ஜெயமா இருக்கணுமா? உங்களுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கணுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஜெயமா இருக்கணுமா? உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கணுமா? அடையாளங்கள் நடக்கணுமா? நாங்க உங்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணதும் எங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணதாரு, நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம்னா அங்க அற்புதம் நடக்காது. ரெண்டும் ஒன்றாய் இணையும் போதுதான் அங்க அற்புதம் நடக்கு. அல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்பது போல நீங்களும் ஜெபம் பண்ண வாருங்க. நீங்களும் என்ன செய்யுங்க? 1ஆம் தேதி ஜெபம்னா டியூஷனுக்கு புக்கு தூக்கிட்டு போகக்கூடாது. ஜெபத்துக்கு வந்துடணும். 1ஆம் தேதி ஜெபம்னா அன்னைக்கு கடையை திறந்துக்கிட்டு அதை திறந்துக்கிட்டு இதை திறந்துட்டு அங்கேயும் அலையக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துடணும். அன்னைக்கு அந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் தந்து நம்ம என்ன செய்ய போறாரு? நடத்த போறார். ஜெபங்களில் நாங்கள் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை என்ன செய்கிறேன்? ஆமாம், நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோங்க. நீங்கள் ஓடுனதெல்லாம் போதும். மாதத்தில் ஒரு நாள் ஒரு விசேஷித்த உபவாச ஜெபம் வாங்க. மாதத்தில் ஒரு நாள் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை வாங்க. அப்புறம் வாரம் ஆண்கள் ஜெபம், பெண்கள் ஜெபம், ஆயத்த ஜெபங்கள் இருக்குது. இதில் வேலைக்கு போகலைன்னா வாங்க, ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் என்ன செய்வீர்கள்? மேலாவீர்கள். ஜெபிக்கிற குடும்பத்தில் 2வது வசனம் இன்னும் அழகாய் சொல்கிறது. எதற்காக போராடி ஜெபிக்க வேண்டுமா? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல எப்பா பிதாவும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள். ஜெபம் எதற்கு? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். ஆமா, ஜெபம் உங்களை தேறினவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நீங்க தேர்ச்சியே அடைய முடியாது. நான் நம்முடைய சபையில் இருக்கிற சில பையங்களை, சில பிள்ளைகளை குறித்து சொல்லுவேன். அவனுக்கு எழுதவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல கம்பெனியில் அவன் வேலை செய்தோம்னா அவன் ஆலயத்தில் செய்த பணிவிட, ஆலயத்தை கட்டுவதற்கு அதற்காக நின்று செயல்பட்டதான காரியம் தேவனுக்கு சித்தம். அதில் தேவ சித்தத்தில் தேரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் நாம் தேறிவிடலாம். அல்லேலூயா. 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று நான் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுது நினைச்சுக்கிறேன். பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஜெபம் எதற்கு? தேவனுக்கு சித்தமான காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேறினவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜெபம் எதற்கு? அந்த போராட்டம் எதற்குன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பின்பு 3 வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். ஆவிக்குரிய சபையே, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருந்து அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை, ஆவிக்குரியவர்களாகிய நாம் சகல காரியங்களையும் செல்ஃப் கண்ட்ரோல் உடையவர்களாய் இருந்து அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். என் அன்பு தேவனுடைய சிறமை, தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அன்னைக்கு ஜெயம் எடுத்தான். 40 வருட ராஜாவாக இருந்தான். இன்னைக்கு விசுவாசத்துல நம்ம ஜெயம் எடுக்கிறோம். 1000 வருடம் இயேசுவோடு கூட இருந்த ஆளுகை செய்ய போகிறோம்.
அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவனுக்கு 40 வருடம் தான். ஆனா உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட கால அளவு எவ்வளவு? 1000 வருஷம் இயேசுவோடு கூட நான் இருந்த ஆளுகை செய்ய போகிறேன். அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. அதனால விசுவாசத்துல நான் இச்சையடக்கத்தோடு கூட ஓடி அந்த ஜெயத்தை பெறுவேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வாக்குத்தத்த வசனங்கள் வாசியுங்கள். ஏசாயா 41 12 13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41 12 13 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோட போராடினவர்களை, ஆமா, உலகத்தின் நிமித்தமாய் நம்மோடு போராடினவர்களை தேடி நீ காணாதிருப்பாய். அல்லேலூயா. உனக்கு ஒண்ணு இல்லை, கஞ்சிக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, வஸ்திரத்துக்கு வழி இல்லை, எதுக்கும் வழி இல்லைன்னு அவன்கிட்ட போராடிட்டு இருக்காங்களா? அந்த போராடினவர்களை நீ தேடியும் என்ன செய்யாதிருப்பாய், காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் பாருங்க, நல்ல வாக்குத்தத்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க சாதாரணமாய் போராடல. உங்களுடைய ஜெபங்கள்ல, வேத வாசிப்புல, தேவனுடைய சபையில ஆராதனைக்கு வரும்போது போரா பாரு அப்படின்னு சொன்ன இகழ்ச்சியாய் சொன்னதான அந்த ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் என்றால், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் காண போகிறார்கள். அல்லேலூயா. 2வது வசனம் முடிக்க போகிற அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்துல, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது போராட்டத்தில் நிறைந்து நின்று போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற, வேத வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிற, வேதத்தின் பிரகாரம் நடந்து தேவ சித்தமானதை செய்து அதிலே நிலை நிற்க விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து, வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடனும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பயப்படாதப்பா, கொலியத்தை கண்டு பயப்படாத, எகிப்தியனை கண்டு பயப்படாத, பெலிஸ்தனை கண்டு பயப்படாத, எரிகோவை கண்டு பயப்படாத, செங்கடலை கண்டு நீ பயப்படாத. நம்முடைய வலது கரத்தை பிடித்துக்க யாரு? நான் பிடிக்கல. பாருங்க, பிள்ளைகள் நம்மோடு கூட வரும்போது பிள்ளைகள் நம்ம கையை பிடிச்சா கீழே விழுந்துருவாங்க. நாம் பிள்ளைகள் கையை பிடிச்சா சொல்ல மாட்டேங்கிங்களா, விழ மாட்டாங்க. அதே போல நான் அவருடைய பிள்ளை, நான் அவர் கையை பிடிக்கல, அவர் என் கையை என்ன செஞ்சிருக்கிறாரு, பிடித்து அவர் சொல்கிறார், பயப்படாதே மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகையினால் இந்த போராட்டத்தில் உனக்கு ஜெயம் உண்டு, அழிவில்லாத கிரீடத்தை நீ பெறுவாய். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனம், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்னாச்சு உனக்கு? இதுவரைக்கும் நல்லதான போராடினா இப்ப ஏன் விடுத? வாசி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன். நினைக்க நான் போராடுற ஓட்டத்தில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்குமான்ட்டு ஒரு அவிசுவாசம் கொஞ்சம் இறங்கியிருக்கலாம். நான் உனக்கு சொல்றேன், இந்த விசுவாசம் வேண்டாம். உன் கையை கர்த்தர் பிடித்து சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடின எனக்கு அழிவில்லாத கிரீடமும் ஒரு நீதியின் கிரீடமும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களின் ஓசைகளை எழுப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். என்னுடைய போராட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டது, என்னுடைய போராட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. என்ன காரியத்திற்காக போராடினேனோ அந்த போராட்டம் முடிந்து விட்டது. இப்பொழுது நான் ஜெயம் எடுக்கிறேன்.
இப்பொழுது நான் ஜெயம் எடுக்கிறேன், இப்பொழுது நான் ஜெயம் எடுக்கிறேன். எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் எழுப்புகிறது? வெளியில இருப்பவர்கள், உள்ளே இருப்பவர்கள் சந்தோஷமாய் கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஒரு தாவீதை போல, ஒரு தாவீதை போல, ஒரு 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 எஸ்தர் ராஜாத்தியை போல, ஒரு பவுலை போல, ஒரு ஆக்கிலாலை போல, ஒரு பிரிஸ்கிலாலை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எங்கள் அன்பின் ரட்சகரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. போராட்டம் நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் எங்களுக்கு ஒரு போராட்டம் வரும் என்றால் எப்படி தாவீது அந்த மாம்சமானவனுக்கு முன்னால் நின்று ஜெயத்தை எடுத்தானோ அதே போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்கும்படி தாவீதோடு இருந்த கர்த்தர் எங்களோடு கூட, என்னோடு கூட இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரபார பௌந்தர விஷத்துர ரபி கமல பரபால பால ரபி கமல பரபி சந்தர தீரர ரபார பௌதிரி ரிபி கமல பௌந்தர ரபால பால ரபி சக்கன ரபார பௌந்தர ரிபி கன தீரர ரபால பௌதிரி ரிபி கமல பால ரபி சந்தர ரிபி கமல பால 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 ரபி கமல பால ரபி கால பால பா. ஆண்டவரே, பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் எடுத்து ஒரு தாவீது சந்தோஷத்தை கொண்டாடினது போல, தாவீது நிமித்தம் இஸ்ரவேலர்கள் சந்தோஷத்தை கொண்டாடினது போல பிள்ளைகள் ஜெயம் எடுக்கும் போது அவர்களும் அவருடைய சந்ததி, அவருடைய குடும்பமும் தலைமுறை தலைமுறையாக அந்த ஜெயத்தை கொண்டாடும்படியான அந்த பரிசுத்த ஆவி நிறைவு சபைக்குள்ளே இறம்பி, ஆண்டவரே சபைக்குள்ளே இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம்.